நீங்க நல்லா கவனிச்சா அது புரியும். என்னன்னா இங்க தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஊழியத்திற்கு நான் உன்னை அனுப்புறேன், ஜனத்திற்கு தீர்க்கதரிசியாய் நான் உன்னை ஏற்படுத்தினேன். ஆனா அந்த ஜனங்கள் நீ நினைக்கிறது மாதிரி நல்லவங்க நீ நினைக்காத, அவங்க வார்த்தைக்கு நீ அஞ்ச வேண்டாம். நீ எங்க நான் உன்னை கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளே நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளே தங்கி இருந்தாலும். அப்போ தீர்க்கதரிசிய ஆண்டவர் எங்க கொண்டு வச்சிருக்கிறார்னா, முள்ளுகளுக்குள்ள, நெரிஞ்சல்களுக்குள்ள, தேள்களுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறார். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உங்களை சுற்றிலும் நெருக்கம் இருக்கிறதா, உங்களை சுற்றிலும் முள் இருக்கிறதா, எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணினேன், என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னை எதுக்கு கொண்டு போய் வச்சீங்க, இந்த ஜனங்கள் நடுவில் என்னை எதுக்காக நீங்க வச்சிருக்கிறீங்க, இவங்க இந்த குடும்பத்தில் நான் எதுக்கு பிறந்தேன், இந்த சொந்தத்தோட நான் எதுக்கு பிறந்தேன், நான் இந்த வேலை ஸ்தலத்தில் எப்படி நான் மாட்டினேன், இந்த பொல்லாத கூட்டத்துக்குள்ள என்ன கொண்டு நீங்க போட்டிருக்கிறீரே அப்படின்னு யாரு நினைச்சாலும் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, நம்மை கர்த்தர் எங்க தான் வச்சிருக்கிறார்னா, முள்ளுகளுக்குள்ளையும் நெரிஞ்சல்களுக்குள்ளையும் தேள்களுக்குள்ளையும் அந்த இடத்துல நம்மளை வச்சு வாசனை கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். ஆமென்.